ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த ஸ்டிச் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் வந்து நான் வந்து அடிக்கடி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குறேன். அதுக்காக தான் வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு, நம்மளோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து அதை வந்து அந்த லேர்ன் பண்ணிவிட்டு அதோடய ஃபோட்டோஸ் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணலாம். மற்றபடி இதுக்கான ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிளாஸஸ் இன் யூடியூப். இதுக்கப்புறம் இந்த டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 லைன்ஸ் வர மாதிரி நான் லைன் போட்டுக்கிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் எதுக்காக வீடியோ கிளிப்ஸ் இப்படி கொடுத்துருக்கேன்னா, நான் வந்து போர்ட்ரேட் மோடில் இந்த வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடாக மாற்றி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு கிளியராகவே புரியும். இதே மாதிரி 5 லைன்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு நம்பருமே கொடுத்துக்கோங்க. நம்பருமே கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா கீழே இருந்து, அதுதான் வந்து 1. அதுலேருந்து நான் என்னோடய த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி, அதாவது பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு 1லேருந்து 2ங்கிற லைன் கிட்ட போயிட்டு ரிவர்ஸில் இழுக்க போகிறேன். பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்தில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1லேருந்து 3ங்கிற லைனுக்கு போக போகிறேன். 3ங்கிற லைனுக்கு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரியே ரிவர்ஸில் இழுத்துட்டு அது நகராமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அந்த கிளாத்லேயே மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணலைங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு போனோம், அதுக்கப்புறம் 1லேருந்து 3, இப்போ 1லேருந்து 4க்கு போக போகிறோம். அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா 4, நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோன்னா 4ங்கிற லைனுக்கு போக போகிறோம். போயிட்டு பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரியே ரிவர்ஸில் இழுத்துட்டு நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டு 5ங்கிற லைனுக்கு போக போகிறோம். நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். 5ங்கிற லைனுக்கு போயிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்ம 5 வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை என்னங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். 5 வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் நார்மலாக எப்போதும் போல் நம்ம ஒரு செயின் கொடுத்துக்கிட்டு, பாருங்கள் நான் செயின் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4ங்கிற லைன் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரேன். புரியுதா? 4ங்கிற லைனில் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு 3rd லைனுக்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 2nd லைன். இதே மாதிரியே நம்ம இந்த ஒரு இதை ஃபுல்லாக முடிச்சுக்க போகிறோம். பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு வேவ் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் வேவ். புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்போதுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1லேருந்து 2க்கு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரியே இழுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் 1லேருந்து நம்ம 3க்கு கொண்டு போக போகிறோம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக கொண்டு போக போகிறோம். ஒரு வேவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேவுக்குமே ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸுக்கு கூட இதில் வந்துட்டு ஒரு பீட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, எனக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியலனா, நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே இதுக்கு கொடுக்கவே வேண்டாம். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டுக்கிட்டே வரேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் போடுறப்ப தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஈஸின்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம வந்து 2nd செட் ஆஃப் வேவுமே முடிச்சிட்டோம். அடுத்த 3rd செட் ஆஃப் வேவ் வந்து நம்ம போட போகிறோம்.
அதுக்குமே நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே 1லேருந்து 2க்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 1லேருந்து 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து அந்த இதை இறங்குற மாதிரி 4 3 2 1 இதுதான். மற்றபடி வந்து இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறப்பயே உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இதில் வந்து காம்ப்ளிகேட்டுக்கான வேலையே கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வீடியோக்காகவும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டிச்சஸையுமே வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து 14th கிளாஸு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 14 கிளாஸஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்துட்டு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உள்ளதையுமே நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா சேஃபாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாகவே போட்டு முடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா, அந்த லைனே ஒரு மாதிரி வேவ் மாதிரி தெரியும். நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரியுதா, இல்லை இன்னுமே கிளியராக சொல்லணுமா என்னங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரியே எல்லா வீடியோஸையுமே வந்துட்டு நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையுமே வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்மதி டிசைனருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஹெட்டில் வந்து நீங்கள் அந்த நேமை வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதலைங்கிறதுக்காக நீங்களுமே எழுதாமல் இருக்காதீங்க. ஸோ மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.